திங்கணும் 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 தின்னக்கூட 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 தின்னு தின்னடி தின்னு சொல்றல தின்னு 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 தின்னு. என்னது? ஐயோ, எறும்பு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்குது. எறும்பு கூட பேசுறாளா? கோவம். இன்னும் 2 நல்லி எலும்பு வெயிடி, ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பெரியவனே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. தங்கையான்னு ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான், பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் உங்களை மாதிரியே 2 பசங்களாம். 2 பேருமே ரொம்ப நல்லவங்களாம். அது சரி, இது யார் சொன்ன சம்பந்தம்? மா மா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. டேய், வெளியில இருந்து வரும்போது கை கால் கழுவ மாட்டியா? தாடி பை அப்படியே வந்து உட்கார்றா. கடிச்சு தின்னாதான் நீ சரியா இருக்க. போண்டா போண்டா, வா வா எடுத்துட்டு வாமா. ஒரு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. என்ன வேலை செய்யறா? அது ஏதோ என் வாயில வரமாட்டேங்குது. ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா. அப்பா என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு சம்மதம் தான். கழுத வயசாச்சு. இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். அது சரி, இது யார் பார்த்த சம்பந்தம்? அதான்டா, அந்த பெரவலூர்காரங்க. தீர்ந்தது போ. தேவையில்லைன்னு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சொத்துலன்னா இப்ப என்ன, எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவங்க ஏதோ சொன்னாங்களா, இவங்க வந்து மீட்டிங் போறாங்களா. மீட்டிங் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சமா வந்துருச்சு. அது இல்லடா, சொல்றத முதல்ல கேட்கணும்ல. கேட்காம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். இத பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னு போயிட்டே இருந்தா எப்படிடா? யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்கணும்ல. அப்ப என் பேச்ச கேளுங்க. போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது. என்னமா இது, உட்காந்து பேசணும்ல. ஏன் எங்களுக்கெல்லாம் கோவம் இல்ல? வேண்டாம்பா, இந்த சம்பந்த பேச்செடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த சம்பந்தத்துக்கும் அந்த பெரவலூர்காரங்களுக்கும் ஒரு கும்பிடு. சந்தோஷமா போண்டா, எல்லாம் நீ பண்ண வேலை. அடப்பாவி பயல, எவ்வளவு காமெடியா போச்சு தெரியுமா அன்னைக்கு? அது சொல்லாம போயிருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குயா. அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்பா, மெட்ராஸுக்கு போறேன்பா. அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா? அப்படிலாம் இல்ல, எப்பவும் போற மாதிரி தான். அப்போ ஒரு நல்லா இருந்துட்டு போலாம் ஐயா. சரி, போயிட்டு வா. வரப்பா. டிராப் பண்றதுக்கு பெரிய வரானா? வரேன். வரானா இல்ல நான் வரட்டுமா? தேவையில்லை. இல்ல நான் வரையா. அவன் வரான்னு சொல்றேன் இல்லப்பா.
கொஞ்சம் முன்னால் போய் நிக்கலாமா? வா. இந்த மக்களை பாரு, அமைதியா வீட்டில் உட்காந்துருக்காம அடிச்சு பிடிச்சிட்டு இப்படி எங்க தான் போறானுங்க? என்ன செய்யறது, அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம். ஏங்க ಎಷ್ಟು தானே நம்ம பெட்டி ಎಷ್ಟು இல்லமா S3 இருப்பா பார்க்கலாம். போடா. இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம்தான். அடிக்கணும்டா, ஆக்கர் அடிக்கணும். டேய் உன்கிட்ட பணம் இருக்கடா? இருக்கு. என் முகத்தை பார்த்து சொல்லி இருக்கு. போய் சொல்லாத. உங்ககிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது? இந்த ஏய் இதை வச்சு. இருக்குன்னு சொல்லிக்க. வச்சுக்க. சரி, வண்டியில ஏறு. போய் சேர்ந்தது ஃபோன் பண்ணு. பார்த்துட்டு இருக்கேன் இவனுங்க கலாட்டாவை. ட்ரெயின் போய் எங்கேயாவது மோதனாதான் சரி வரும். என்னமோ இவனுங்க தான் சொந்தக்காரன் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க டாட்டாவை. கொய்யாக்கா 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 கொய்யாக்கா. சே அவன் நம்மள சொல்லல. இருக்காது, இருக்கவே இருக்காது. என்னடா அது? போக முடியலடா என்னால. சரி போலாம். வா. என்னங்க இந்த அட்ரஸ் கொஞ்சம் கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாடி. ஏய் யாரா அவங்க? புதுசா இருக்காங்க. அவரை பத்தி கேட்டா குழந்தை கூட பதில் சொல்லுங்க. வாங்க என் முன்னாடி நான் காட்டுறேன். ஏய் நீ என்னத்தடா காட்ட போற? வா போய் நாம காட்டலாம். வாங்க வாங்க வாங்க. அவன் கூட்டிட்டு போனா லேட் ஆகும். டேய் நீ சரியா உட்கார்றா, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மனுஷனை பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது. அண்ணா மாப்பிள்ளை விட்டு அவங்க வந்திருக்காங்க. எங்களை ஞாபகம் இருக்கா? ட்ரெயின்ல பாத்தீங்களே. சரி சரி வாங்க. உங்களுக்கு தகவல் சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். வராங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல, சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டாங்க. அதிர்ஷ்டம்னா அப்படிதாம்மா வரும். பாரு, நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணி வச்சிடாத. சரிம்மா. பதட்டப்படுறது இவங்க உன்ன சொல்றாங்க. பெரியவனே, வந்தவங்க நல்ல குடும்பம் தானே? சின்னவனே, அவங்க நல்ல குடும்பம் தானே? சூப்பர்மா. எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன இது கேட்கணும்? ஏதாவது பேசணும்னா பேசுப்பா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்துல வர மாதிரி அவங்க மேல பாசம் காட்ட எங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க. வானத்தை போல படம் பாத்தீங்களா? அதுல இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரிதான் இவங்க 2 பேரும். அவங்களோட தங்கச்சி. இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். ஆரம்பிங்க. சார் பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஆமா அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. கை பிடிங்க, வாங்கிக்கோங்கம்மா. ஒரு பிரசாதத்துக்காக மணிக்கணக்கில் என்ன நிக்க வைப்பீங்களா? என்ன யாருன்னு நினைச்ச? எம்எல்ஏயா, இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்குற மரியாதையா அது? கூப்பிடியா, உங்க அதிகாரியை கூப்பிடு. எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா? எதுவும் தப்பா நினைச்சுக்காது. கோயில்ல கூட்டம் அதிகம். என் கூட வாங்க, நான் வேண்டியதை பண்றேன். போங்க போங்க, போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வாங்க.
எதுக்கு சிரிக்கிற? என்ன உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தான் ஒண்ணு தெரியுமா? என்ன முன்ன பின்ன பாத்திருக்கியா? நல்லா கேட்டீங்க போங்க. நீங்க வருத்தப்பட்டு இருந்ததை பார்த்தேன். பார்த்தோம் பார்க்காம இருக்கிறத விட சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா உங்க மனசை குளிரும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது காரணம் இல்லாமையே போகும். எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சமாளிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. 4 பேருக்கு உதவி பண்ற பதவிக்கு வர எல்லாராலையும் முடியுங்களா? இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, இந்த சிஸ்டம் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுங்க சார், நமக்கு எதுக்கு சார் சிஸ்டம் பத்திலாம்? காலையில எந்திரிச்சா பேப்பர்ல என்னென்னவோ நடக்குதுன்னு தினமும் போடுறாங்க. தெய்வமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் எனக்கு வராம பார்த்துக்கோன்னு வேண்டிக்கிற சாதாரண மனுஷங்க சார். முடிஞ்சா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவோம், இல்லைன்னா வீட்லயே கும்பிட்டுக்குவோம். முடிங்க, பிரசாதம் முடிங்க, முடிங்க. எந்த ஊர் நமக்கு? அது ரொம்ப தூரத்துல இருந்து வர சார். இந்த என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இத சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்னவோ சார், இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். தெய்வத்தை விட்ட வேற யார் சார் இருக்கா நமக்கு? சரி, என் கூட வாங்க, சாமி பாதத்துல வைக்க சொல்றேன்.